வணக்கம் மக்களே, இந்த ப்ளவுஸோடைய வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து டிசைன் எப்படிங்கிறது ஆல்ரெடி முன்ன பதிவுலையே நான் போட்டாச்சு. ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதோடைய விலை, அதாவது இது வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. ஓவர்லாக்லாம் நாங்கள் போட்டு தான் வச்சுருக்கோம். ஓவர்லாக்லேருந்து எல்லாமே இந்த ப்ளவுஸில் வந்து வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. லைனிங் வந்து அவங்க வாங்கி கொடுக்கல. லைனிங் வந்து நான் தான் எடுத்து போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங் பேமெண்ட் எல்லாமே சேர்த்து, இந்த டிசைன் பேமெண்ட் எல்லாமே சேர்த்து 450. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். 2026 தையல் விலை விவரம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் விவரம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது நல்லாவே ஒரு வியூஸ் போச்சு. ரொம்பவே எனக்கு என்ன நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாகவே இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் வந்து நான் வீட்டில் இருந்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய ஷாப்போ அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பண்ணலை. நான் வீட்டில் இருந்தே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 வருஷமாக நான் அதே அமௌண்ட் தான், நார்மலாக வாங்குற அமௌண்ட் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எல்லா அமௌண்ட்டுமே கொஞ்சம் அதிகமாகவே போட்டது. எனக்கு அது போதும், இந்த இடத்துக்கு அது போதுமானதாக இருக்குது. அதனால் நான் அது ஒரு போஸ்ட் போடலாம் அப்படின்னு போட்டேன். அந்த போஸ்ட் போட்டதுக்கும் அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஏரியாவுக்கு அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னும் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நீங்கள் மட்டும் பார்க்குறதுக்காக அப்படின்னு இல்லை, எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து பதிவு பண்ணது. எங்கள் ஏரியாவிலையும் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காகவும் போட்டது தான். அதையும் திரும்ப ரிப்பீட்டடாக இன்னொருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி கம்மியாக போட்டிங்கன்னா ஷாப்லலாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாவம் இல்லையா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இதில் பாவம் அப்படின்னு பார்க்குறதுல ஒன்றுமே இல்லை. ஏன்னா எனக்கு இது ஓகேவா இருக்குதுல்ல, எனக்கு கட்டுப்படி ஆகுது. அதுதான் நான் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி இதை விடையுமே நான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். இப்போ இது எனக்கு ஓகேவா இருக்கிறதுனால தான் நான் இந்த பேமெண்ட் வந்து நான் அதில் வந்து போட்டுட்டு அதை ஒரு போஸ்ட் போடலாம். எனக்கு உண்மையிலேயே அந்த போஸ்ட் போட்டதில் இப்போ 2-3 ஆர்டர்ஸ் வருது. அதே மாதிரி ஆர்டர் வரணும், கஸ்டமரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து நான் வந்து கண்டிப்பாக போடவே இல்லை. நான் நியாயமாகவே நான் நடந்துட்டுருக்கேன். எனக்கு அந்த அமௌண்ட் வந்து போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்ததுனால மட்டுமே நான் வந்து அந்த அமௌண்ட்டை போட்டு அதை ஒரு போஸ்ட் வந்து போடணும்னு நினச்சி போட்டது தான். இதுக்காக இதை வச்சு தான் ஆர்டர் வருது, கஸ்டமரை பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு நேரடியாகவும் கேட்குறாங்க, கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக நீங்கள் அமௌண்ட்டை வந்து கம்மியாக போடுறீங்களா? ஏன்னா இங்கே நிறைய பேர் வராங்க, ஓகே, கஸ்டமர் வந்து அடுத்து தான். நம்மக்கிட்ட இங்கே ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தானே ரிப்பீட்டடாக அவங்க வரவும் செய்வாங்க. அதையும் யோசிக்கணும் இல்லையா? ஆனால் அதை யாருமே யோசிக்க போகிறது இல்லை. இவங்க வந்து கஸ்டமரை பிடிக்கிறதுக்காகவே இந்த அமௌண்ட்டை போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் அந்த மாதிரி யோசித்தோம் நான் அந்த அமௌண்ட்டை வந்து நான் போடுறதில்ல. ஆனால் நான் ஒரு சில நேரம் யோசிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த தையல் துறையை சார்ந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா போடும்போது மாடல்லாம் வச்சு போட மாட்டாங்க, சும்மா நார்மலாக தான் போடுவாங்க. அப்போ வந்து நமக்கு தெரியாது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் போடுறாங்க, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் அன்னைக்கு நான் யோசித்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கணும். முடியாதவங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த வறுமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பட்ட ஆட்கள் வந்து அவங்களும் நல்ல மாதிரி போடணும் அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் இதை விடையுமே நான் அமௌண்ட் வந்து கம்மியாகவே நான் சார்ஜ் பண்ணுவேன். ஆனால் இதுதான் என்னோட ஃபிக்ஸட் அமௌண்ட். அதுக்காக திரும்பியும் ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு இது வந்து 450 ரூபான்னு சொல்கிறீங்க, இது எப்படி கட்டுப்படி ஆகும், எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இது போதும், எனக்கு இது நிறைவாக இருக்குது. இதுவே ரொம்பவும் நான் இந்த அமௌண்ட் வாங்குறதே ரொம்ப மகிழ்ச்சி தான். இதுலேயுமே கேட்டிருக்கிறாங்க, இருக்கிற அமௌண்ட்டை சொன்னாலே அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப அதிகமாகவே நடக்குது. இந்த சந்தையிலலாம் மீன் கூறு போட்டு விலை வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது 5 ரூபாய், இது 10 ரூபா. அதில் ஒரு 2 மீன் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சரி அப்போ இதுக்கு ஒரு 2 ரூபா கட் பண்ணிக்கோங்க, 3 ரூபா கட் பண்ணிக்கோங்க, இல்லை 10 ரூபா கட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி வியாபாரம் மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன மாதிரி இந்த தையல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி வியாபாரம் வந்து பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு தச்சு தருவீங்களா, இவ்வளோ ரூபாய்க்கு பண்ணி தருவீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்மளை அழகாக வடிவமைக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து எனக்கு வந்து நான் அங்கங்கன்னு எதுவுமே அலைய மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடைக்கு போகிறோம், எல்லாமே வாங்குகிறோம், லேஸ்லேருந்து எல்லா ஐட்டமும் அங்கங்கன்னு அலைஞ்சு வாங்குறதுக்காக நாங்கள் வந்து காசு கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. ஆனால் அது எங்களுடைய வேலை, கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். இது மட்டும்தான் எங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். மற்றபடி நாங்கள் அங்கே அலைஞ்சிருக்கோம், இங்கே அலைஞ்சிருக்கோம், அதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் பேமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அதனால் தயவு செஞ்சு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை நல்ல விதமாக சொல்லலைனாலும் கூட பரவாயில்ல, வியாபாரம் மாதிரி பண்ணாதீங்க. அந்த சந்தையில் கூறு போடுற மாதிரி இந்த வேலையை வந்து பண்ணாதீங்க. நான் இது வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம். அதனால தான் நான் இப்போ இந்த ஒரு பதிவில் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ.